கடந்த காலத்தில் வாழாதே, எதிர்காலத்தில் கனவு காணாதே, தற்போதைக்கு மனதில் கனவு காணுங்கள். உடல் நலம் என்பது மிக பெரிய பரிசு. மிகுந்த செல்வம், விசுவாசம், சிறந்த உறவு ஆகியவற்றை உள்ளடக்கியது. சம்மட்டியின் கடைசி அடியில்தான் கல் உடைகிறது என்றால் முதல் அடி வீணானவை அல்ல. வெற்றி என்பது தொடர் முயற்சியின் விளைவுகளே. சொல்லிக் கொடுத்து யாரும் கற்றுக்கொள்வதில்லை, கவனித்தவர்கள் மட்டுமே கற்றுக்கொள்கிறார்கள். ஒரு மெழுகுவர்த்தியை நெருப்பில்லாமல் எரிக்க முடியாது. அதுபோல ஆண்கள் ஒரு ஆன்மீக வாழ்க்கை இல்லாமல் வாழ முடியாது. அன்பு நம்மோடு பிறந்தது, பயம் நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. எவரும் நம்மை காப்பாற்ற மாட்டார்கள், யாரும் யாராலும் இல்லை. நம் பாதையில் நாம் தான் நடக்க வேண்டும். மனதை அடக்க நினைத்தால் அலையும், அதை அறிய நினைத்தால் அடங்கும். தவறு செய்வதும் மனம்தான், இனி தவறு செய்யக்கூடாது என்று தீர்மானிப்பதும் அந்த மனம்தான். கிடைக்காததை துரத்துவதும் கிடைத்ததை மதிக்காததும் தான் மனித வாழ்க்கை. வாழ்வில் எந்த காரியமாக இருந்தாலும் அது நிரந்தரமானது என்று உணரும் வரை அதை இரகசியமாக வைத்துக்கொள்வதுதான் புத்திசாலித்தனம். மௌனத்தில் உள்ள வார்த்தைகளையும் கோபத்தில் உள்ள அன்பையும் யாரால் உணர முடிகிறதோ அவர்களே நமக்கு கிடைத்த உன்னதமான உறவு. உன்னால் பலன் கிடைக்கும் வரை நீ நல்லவனாக தெரிவாய். உன்னால் எந்த பலனும் இல்லை என்றால் நீ கெட்டவனாக தெரிவாய். இதுதான் மனிதர்களின் குணம். புத்தகங்களை விட மனிதர்கள்தான் வாழ்க்கையை அதிகம் கற்றுக் கொடுக்கின்றனர். இல்லாத போது தேடல் அதிகம், இருக்கின்ற போது அலட்சியம் அதிகம். அன்பானவர்களுக்காக இறங்கி போவதும் தவறில்லை, நம் அன்பை புரியாதவர்களிடம் விலகி போவதும் தவறில்லை. ஒன்றை உன்னால் கனவு காண முடிந்தால் அதை உன்னால் நிச்சயம் செய்யவும் முடியும். மற்றவர்களுக்கு தீமை விளைவிக்கும் போது நினைவில் வைத்துக்கொள், உனக்கான நாளைய துன்பத்தை நீ இன்று விதைத்து கொண்டிருக்கிறாய் என்று. சாதிக்கும் எண்ணம் ஆழ் மனதில் பதிந்துவிட்டால் எது இருந்தாலும் இல்லை என்றாலும் சாதிக்க முடியும் உன் விடாமுயற்சியால். உன் தகுதியை தீர்மானிப்பது அடுத்தவர்கள் அல்ல, உன் உழைப்பும் நேரமும் தான். விழுந்து விழுந்து சிரியுங்கள், தவறில்லை. ஆனால் விழுந்தவனை பார்த்து சிரிக்காதீர்கள், உங்களுக்கும் அந்த நிலை வரலாம். நீ எதை அதிகம் விரும்புகிறாயோ அதுவே உன்னை அதிகம் காயப்படுத்தும். அசிங்கப்பட்ட பின் காட்டப்படும் அன்பானது பகலில் ஏற்றப்படும் விளக்கிற்கு சமம். இருந்தும் பயனில்லை, எரிந்தும் பயனில்லை. பல சூழ்நிலைகளை கடந்து செல்ல உடல் வலிமையை விட மன வலிமைதான் அதிகம் தேவை. இங்கு மீண்டும் யாரும் மறுமுறை பிறக்கப் போவதில்லை. கிடைத்த வாழ்க்கையை அனுபவித்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள். ஆறுதலான ஒரு வார்த்தை எப்படிப்பட்ட கவலைகளையும் மறக்க வைக்கும். நடிக்க தெரிந்தவன் நல்லவனாகிறான், உள்ளதை உரைப்பவன் கெட்டவனாகிறான். இந்த உலகத்தில் வாழ்த்தினாலும் தாழ்த்தினாலும் சிரித்து கொண்டே இருங்கள். காலம் அவர்களுக்கு பதில் சொல்லும். அன்பை தேடி செல்ல வேண்டாம், நாடி வரும்போது மரியாதை கொடுத்தாலே போதும்.